حمدا لمن خلق الإنسان علمه البيان الصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحبه جند الله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله المولان العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் எங்கள் கோமான் கண்மணி ரசூலுல்லா உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான எம் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தபஉ தாபியங்கள் இறுதி நாள் வரைக்கும் அன்னாரின் வழியை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் இறைவனுடைய சலாம் என்னும் கருணையும் சலாம் என்னும் வந்தனமும் என்றென்றும் எப்பொழுதும் உண்டாவதாக என வேண்டியவனாக. எம் அருமைக்குரிய பெருமக்களே, எம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அவதரிக்க வைக்கின்ற நிலையில், இந்த உலகத்துக்கு அவதரிக்கும் முன்பதாகவே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பிறக்க இருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு வேதத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்திக் கொண்டே இருந்தான். ஒருவர் வருவதற்கு முன்னால் ஆயத்தங்கள் அத்தனையுமே அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்துக் கொண்டே இருந்தான். அன்றைய காலம் எவ்வாறு இருந்தது என்றால், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்துக்கு உதிக்க இருக்கின்ற அந்த மாதங்களில், அந்த நாட்களில், இந்த ஜாகிலியா கால மக்களுடைய நிலைமை எவ்வாறு இருந்தது என்றால், ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு மிகவும் அழகான ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தையை நான் எடுத்தெடுத்து பார்ப்பேன், சந்திரனை வைத்தும் என் குழந்தையை வைத்து ஒப்பிட்டு பார்ப்பேன் நாயகமே. சந்திரன் அழகா, என் குழந்தை அழகா என்று பார்ப்பேன் நாயகமே. என் குழந்தை அழகில் தேய்த்து நிற்கும். அப்படிப்பட்ட குழந்தையை நான் ஒரு நாள் என் பிள்ளையை பாலைவனத்துக்கு கூட்டிக் கொண்டு சென்று குழியை வெட்டும் போது என் குழந்தையும் சேர்ந்து குழியை தோன்றியது நாயகமே. தோண்டி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே என் குழந்தையை அந்த குழியில் விட்டு அந்த குழந்தை மீது நான் மண் போட்டு மூடுகின்ற தருணத்தில் அந்த குழந்தை யா அபி என்று கத்திய கதறல் இருக்கிறது நாயகமே. என் காதில் இன்னமும் விழுந்து கொண்டிருக்கிறது நாயகமே என்ற வார்த்தையை அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற அளவுக்கு அன்றைய காலம் மிகவும் ஒரு பெண்களுக்கு அடிமைகளாக நடத்தப்பட்ட காலமாக, அடிமை பெண்களை, விதவை பெண்களை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக அந்த சூழல் இருந்த தருணம், கண்மணி ரசூலுல்லாஹ் இந்த உலகுக்கு அவதரிக்க இருக்கிறார்கள். அவதரிப்பதற்கு ஒரு 52 நாட்கள் முன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆமுல் ஃபீல் வருடம் என்று சொல்லுவார்கள். ஆமுல் ஃபீல் என்றால் யானை வருடம் என்ற கருத்து. அதில் வரலாறு பின்னணியை நாம் பார்ப்போமாக இருந்தால், அருமைக்குரிய பெருமக்களே, என் இஸ்லாமிய சகோதரர்களே, யமன் நாட்டிலே மிகவும் கொடுங்கோலான ஒரு மன்னன் இருக்கிறான். அவனின் பேர் ஆபிரஹா என்ற ஒரு மன்னன் இருக்கிறான். இவன் இந்த காபத்துல்லாவின் பக்கம் மக்கள் எல்லாம் விரைந்து செல்வதை பார்த்து தாங்க முடியாமல் அவன் யமன் நாட்டிலே சனா என்னும் பிரதேசத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை நிறுவுகிறான். அதன் நோக்கம், அந்த மக்காவாசிகள் யாருமே காபாவை தவாபு செய்ய செல்லக்கூடாது, அவனுடைய அந்த ஆலயத்துக்கு வர வேண்டும் என்ற ஆசையோடு அந்த ஆலயத்தை அவன் கட்டி முடிக்கின்றான். கட்டி முடித்ததன் பின்பும் யாருமே அவனுடைய ஆலயத்துக்கு செல்ல விரும்புகிறதில்லை. காபாவை நோக்கிய மக்கள் செல்கிறார்கள். இவ்வாறு சென்று கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அன்று சிலர்கள் அவனுடைய ஆலயத்தில் மலங்கலங்களை கழித்து விடுகிறார்கள். சிலர்கள் அதை தீ வைத்து எரிக்கின்ற நிலைமைக்கு போகின்ற தருணம், கோபத்தில் பொங்கி எழுகிறான் அந்த ஆபிரஹா என்ற மன்னன். இந்த காபா இருக்கின்ற அளவுக்கு தானே என்னுடைய இந்த ஆலயத்துக்கு யாரும் வர மதிக்கிறார்கள் இல்லை, என் ஆலயத்துக்கு யாரும் வராமல் இருக்கிறார்கள். அந்த காபாவை நான் உடைத்தெறிந்து விட்டேன் என்றால், இந்த காபாவின் பக்கம் போவாமல் என்னுடைய இந்த ஆலயத்தின் பக்கம் மக்கள் எல்லாம் திரும்புவார்கள். அதனால் அந்த காபாவை உடைத்தெறிந்தே தீர வேண்டும். இதுக்கெல்லாம் சூழ்ச்சியாக சொன்னார்கள். அவன் உண்மையிலே திட்டம் தீட்டி சொன்னான் என்னவென்றால்,
இங்கு மலத்தை ஜலத்தை கழித்தவர்கள், தீக்கரை ஆக்கினவர்கள் எல்லாம் மக்கா வாசிகளாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் மீது போர் தொடுக்க போறேன் என்ற இதோடு பெரும் யானை படையோடு காபாவை நோக்கி வந்து கொண்டிருக்கும் தருணம் மக்கா வாசிகளுக்கு செய்தி வருகிறது. பிரம்மாண்டமான ஒரு படையோடு ஆபிரகா வந்து கொண்டிருக்கிறான். மிகவும் பிரம்மாண்டமான ஒரு படையோடு வந்து கொண்டிருக்கிறான். மக்கள் எல்லாம் நீங்கள் மலை அடிவாரங்கள் ஏறிக்கொள்ளுங்கள் என்ற வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அத்தருணத்தில் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காபாவுக்கு பொறுப்பானவர்களாக இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை பாட்டனார். அந்த படையில் ஜானைகள் இருக்கிறது. இதுக்கு முன்னால் மக்காவாசிகள் ஓரிரு ஜானைகளை கண்டிருக்கிறார்கள். பெரும் படை அவர்கள் கண்டது கிடையாது. யானை என்றால் தெரியாத மக்கள். இவர்கள் பயத்தோடு எல்லாரும் அஞ்சி ஒடுங்கி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அந்த படை ஒரு இடத்தில் நிற்கிறது. அபிரஹா அனுப்புகிறான். அவனுடைய படையை அனுப்பி நிலவரம் எவ்வாறு இருக்கிறது மக்காவின் என்று பார்த்து வருமாறு செல்கிறார்கள். அங்கு செல்கிறார். மக்காவில் யாருமே கிடையாது. சில ஒட்டகங்கள் நடமாடிக்கொண்டு திரிகிறது. அந்த ஒட்டகத்தை பிடித்து கொண்டு செல்கிறார்கள். பிடித்து கொண்டு அங்கு செல்கின்ற தருணத்தில் பிடித்து கொண்டு போன செல்லப்பட்ட ஒட்டகம் எல்லாம் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் ஒட்டகம். வருகிறார்கள். அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். மன் ஆபிரகாவே, என்னுடைய ஒட்டகம் எனக்கு வேண்டும் என்று கேட்ட தருணத்தில் ஆச்சரியப்பட்டு போனான் ஆபிரகா. இவ்வளவு பெரிய காபாவை உடைத்தெறிய உங்கள் உள்ளத்தில் உச்சத்தில் வைத்திருக்கக்கூடிய இந்த காபாவை உடைத்தெறிய வந்திருக்கிறேன், நீங்கள் வெறும் ஒட்டகையை கேட்க வந்து ஆச்சரியப்பட்டு போனான். சொன்னார்கள், எந்த ஒட்டகம் அது? ஒட்டகம் என்னுடையது, அதை கேட்க வந்தேன். காபா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்குரியது, அதை அவனை பார்த்துக் கொள்வான் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு வருகிறார்கள். ஜானை படை முன்னோக்கி செல்ல எல்லா வடக்கில் திரும்புகின்றது, கிழக்கில் திரும்புகிறது. ஆனால் காபாவை முன்னோக்கி யானை செல்ல மறுக்கிறது. யானை படை தடுக்கிறது, தயங்குகிறது. இத்தருணத்திலே படை வீரர்கள் எல்லாம் முன்னோக்கி செல்கிறார்கள். காபாவை உடைத்தெறிய வேண்டும் என்ற நோக்கோடு அங்கு செல்கிறார்கள். இந்த சம்பவத்தை ஏன் சொல்கிறேன் என்றால், இதில் மிகப்பெரிய இந்த உலகமே பார்க்க வேண்டும் ரசூலுல்லாவின் பிறப்பை. ஒட்டுமொத்த சமுதாயம் அங்கு திரும்பி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என் ஹபீபை இறக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்தது அல்லாஹ்வுக்கு. இப்ப சின்ன ஒரு ஊர்ல பார்த்தோம்டா, எங்க சரி ஒரு பிரச்சனை வரக்குள்ளதான் நம்ம அந்த ஊர்ல மீது கவனம் செலுத்துறோம். பலஸ்தீனை நம்ம பார்க்கிறோம். பலஸ்தீன்ல எல்லா மக்களுடைய கண்ணும் பலஸ்தீனை உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். காரணம், அங்கு சொல்ல முடியாத துயரங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஈரானை உற்று நோக்கினோம். முஸ்லிம் மக்கள் கஷ்டப்பட்டு துயரத்துக்குள் ஆகும் போது அங்கு நாங்கள் ஆச்சரியமான ஒன்று நிகழ்கின்ற தருணத்தில், கவலையான விடயமோ ஆச்சரியமான விடயமோ நிகழ்கின்ற தருணத்தில் அங்கு அனைவர்கள் ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்க வேண்டும் அல்லவா? திரும்பி பார்த்ததா இல்லையா? அதே போன்று ரப்புல் ஆலமீன் இந்த மக்கமா நகரை என் ஹபீப் இறக்கின்றது அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது அமெரிக்கா, ரஷ்யா போன்ற வல்லரசுகள் நாடு இருப்பது போன்று அன்று உரோம், பாரசீகம் என்ற பெரும் வல்லரசு நாடுகளாக வலுப்பட்டு இருந்தது. இந்த நாட்டின் பார்வையெல்லாம் இங்கு கொண்டு வருவதற்காக வேண்டிய அல்லாஹ் கிருபையாளன் அல்லவா? அந்த ரப்புல் ஆலமீன் ஏற்பாடு செய்த அந்த ஏற்பாடில் யானைகள் மறுக்கிறது, படைகள் முன்னோக்கி காபாவை செல்ல திடீரென்று பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுவான், நாயகமே, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படையை உமது இறைவன் என்ன செய்தார் என்று நாயகமே நீங்கள் பார்க்கவில்லையா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல், அவருடைய சூழ்ச்சிகளை எல்லாம் அல்லாஹ் பாழாக்கி விடவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். பெரும் யானை படையோடு இருக்கின்ற தருணத்தில் அபாபில் என்று சொல்லக்கூடிய சிறு பறவை பெரும் யானை படைக்கு அல்லாஹ்வின் அந்த குதிரத்தை ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துகிறான். ரப்பினால் இயலாதது ஒன்றும் கிடையாது என்ற இதை காட்டுவதற்காக வேண்டி பெரும் யானைக்கு சிறு பறவை அல்லாஹ் அனுப்புகிறான். சுடப்பட்ட கற்களோடு வந்து எரிகிறது. கல் யாருக்கெல்லாம் பட்டதோ அந்த பட்டடத்தில் உடம்புகள் எல்லாம் பார்ட்ஸாக கலண்டு எடுக்கப்படுகிறது. இவ்வாறான நிலைமையை அடுத்து அந்த மிகப்பெரியமான பிரம்மாண்டமான சம்பவத்தை அல்லாஹ் நிகழ்த்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதுக்கு ஒரு 55 நாள் தான் இருக்குது. இந்த சரணத்தில் இவ்வளவு பெரிய ஆச்சரியம் ஒன்று இருக்கு. அத்தனை மக்களும் காபாவா, இவ்வளவு பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டு இருக்கிறது இந்த எல்லா மக்களும் அங்கதான் பார்வை. இப்ப நம்ம ரஷ்யா இந்த ஈரானை பார்த்தோம் இல்லையா, பலஸ்தீனை பார்க்கிறோம். இதே போன்று ஒட்டுமொத்த பாரசீகம், உரோம் என்ற வல்லரசுகள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது காபால் இவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் நிகழ்ந்து இருப்பதை. இப்படியான தருணத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இந்த உலகுக்கு அவதரிக்க வைக்கிறான். ரபியுல் அவ்வல் மாதம் பிறக்கிறது. ரபி மாதம் பிறக்குவதற்கு முன்னாலே எத்தனையோ அதிசயங்கள். அதனை நாம் பார்த்தால்
சொல்லிக்கொண்டே பெறாமை ஒன்று விளங்கிக் கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த துறையில பேச தொடங்கினாலும் முடிக்கல யாராலும். ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை பேச தொடங்கி அவங்களோட சிறப்பு, அவங்களோட குணம், அவங்களோட எல்லாத்தையும் ஒன்றுல ஒரு துறையில இறங்கிட்டாது முடிக்கல, யாராலையும் முடிச்சிருக்கிறது. அவ்வளோ அல்லாஹ் சிறப்புப்படுத்தி என் கண்மணி நாயகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் சிறப்புப்படுத்தியிருந்தான். ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் வீட்டிலே இருக்கும் தருணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூ உலகுக்கு அவதரிக்க இருக்கின்றார்கள். பல ஆச்சரியமான நிகழ்வுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சந்தர்ப்பத்திலே ஏற்படுத்துகிறான். அதில் ஒரு சம்பவம் தான் கிஸ்ரா மன்னனின் மாடங்கள் எல்லாம் உடைந்து விழுகின்றது. 1000 ஆண்டுகளாக அவர்கள் வணங்கி வந்த நெருப்பு கூண்டம் காவலாளியை போட்டு பத்த வச்சு அதை புதுப்பித்து கொண்டே 1000 வருஷம் நூறாமல் பத்து கொண்டிருந்த அந்த நெருப்பு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற தருணத்தில் அல்லாஹ் அதை நூத்தொழித்தான். அது மாத்திரமா சாவா நகரத்தில் உள்ள சிறிய கடல் போன்ற சிறிய கடல் என்று தான் அந்த ஏரியை சொல்லலாம். அதே அப்படி பெருமண்ட ஒரு கடல் போன்ற ஒரு ஏரியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்றைய சந்தர்ப்பத்தில் வத்த வைத்த வரலாறுகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வளமான பிரந்தமான சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதரிக்க இருக்கிறார்கள். நட்சத்திரங்கள் எல்லாம் வானிலிருந்து கீழ் பூமியை நோக்கி வருவதாக பார்க்கின்ற தருணம் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கண்மணி நாயகம் தாயிலே வயிற்றிலிருந்து பிறக்கிறார்கள். எப்படி பிறந்தார்கள் தெரியுமா? காருண்ய நபி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற தருணத்தில் தலைக்கு எண்ணெய் பூசப்பட்டவராக, கண்ணுக்கு சுருமா இடப்பட்டவராக, கத்னா செய்யப்பட்டவர்களாக காருண்ய நபி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு சுஜூது செய்த வண்ணமாக தௌஹீதை காட்டிய விரலை உயர்த்தியவாது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூவுலகுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஆச்சரியத்தோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகுக்கு அவதரித்த வைத்த நாள் ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை என்று என் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருளில் சூழ்ந்து கொண்டிருந்த அந்த உலகத்தை, லலாலத்தில் கேடுகட்டு போயிருந்த இந்த உலகத்தை ஒளிமயமாக்குறதுக்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் என் காருண்ய நபி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்க வைக்கிறான். அன்றைய நாளில் பிறந்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய நாட்டு அரபியல்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன என்றா, நமது அவங்க இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்வாங்க, நகரத்துல பிறந்த பிள்ளையை கிராமப்புறத்துக்கு அனுப்பி பால் கொடுக்க வைப்பாங்க. செவிலி தாய்மாரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு பிறப்பதற்கு முன்னாலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் வஃபாத்தாகி விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதையாக இருக்கும் சந்தர்ப்பத்திலே தான் இந்த உலகத்துக்கு அவதரித்துக் கொண்டு அவதரித்தார்கள். இத்தருணத்தில் சாதி கோத்திரத்தைச் சேர்ந்த சில பெண்மணிகள் சில குழந்தைகளை பாலூட்டி எடுப்பதற்காக ஊதியத்துக்காக வேண்டி பால் ஊட்டுவார்கள். அந்த தருணத்திலே அதிலே ஹலிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் வருகிறார்கள். அன்றைய சூழலை பற்றி ஹலிமா நாயகியை சொல்லும் போது சொல்லுவார்கள், அன்றைய காலத்திலே எங்கள் ஊரில் மிகப்பெரிய பஞ்சம், எதுவுமே கிடையாது. என்னிடத்தில் ஒரு ஒட்டகம் இருந்தது, அதன் மடியெல்லாம் காய்ந்து போய் கிடந்தது, பால் கறக்க முடியவில்லை. எனக்கு ஒரு குழந்தை இருந்தது, அந்த குழந்தைக்கு என்னால் பால் கொடுக்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் பாலின் பசியின் காரணமாக அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கும், எங்களால் நிம்மதியாக தூங்கிவிட முடியாது. அவ்வளோ ஒரு பஞ்சமான காலமாக இருந்தது. அது தருணத்திலே பெண்மணிகள் வருகிறார்கள். வந்த ஒவ்வொரு பெண்மணியும் காருண்ய நபி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். அங்கு இருந்தது யார் என்று அறியாத அந்த பெண் மக்கள், அங்கு இருந்தது ஹாத்தமு ரசூலை மறந்த அந்த மக்கள், அந்த பெண்மணிகள் பார்த்து செல்கிறார்கள். ஹலிமா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அங்க இஞ்சென்று தேடி திரிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கல. வந்த எல்லா பெண்மணிக்கும் குழந்தை கிடைச்சிட்டு, ஆனா ஹலிமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மட்டும் குழந்தை இல்லை. வந்த கோஷ்டி போவையும் போறாங்க. அப்போ இவங்க ஒரு யோசனை தோணுது, நம்ம வந்ததுக்காக வேண்டி குழந்தையாக இருக்கக்கூடிய முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துட்டு போவோம், அந்த ஒரு காரணத்துக்காக எடுக்கிறாங்க. வந்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். பார்க்கின்ற தருணத்தில் ஒரு புன்சிப்புருவல் எம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் திறந்து பார்க்கின்ற தருணத்திலே திகைத்து போனார் ஹலீமா அம்மையார். அப்படியான ஆச்சரியா நிகழோடு குழந்தையை வாங்கி தனது மார்போடு பால் கொடுக்க எடுக்கின்ற தருணத்திலே அந்த மார்பில் பால் இல்லாமல் இருந்த அந்த மார்பில் பால் சுரக்க தொடங்குகிறது. வலது பக்கத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிக்கிறார்கள். வயிறு நம்ம இடது பக்கத்தில் குடிக்க வைக்கும் முனைகிறார்கள். இடது பக்கத்தில் கண்மணி ரசூலுல்லாஹ் குடிக்கவில்லை. காரணத்தை சொல்லும் போது சொல்லுவார்கள்,
எனது மகன் அது எனது இடது பக்கத்தில் இருந்தான் பால் கொடுப்பார். அதன் காரணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது மார்பில் மாத்திரமே பால் குடித்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற தருணத்திலே நேரத்தோட வாராங்க. அவனோட ஒரு கழுதை இறக்கி, மிகவும் பலகீனமான ஒரு கழுதை. வார பெண்மணியில சொன்னாங்க, என்ன ஹலீமா இவ்வளவு வேகமா வராம இவ்வளவு மெதுவா வாரீங்களே, இவ்வளவு மெதுவா வந்தீங்க, நாங்க எப்படி குயிக்க சேர் அப்படி எவ்வளவு நான் கைப்போம். எல்லாருமே ஃபாஸ்டா போகல, ஒரு ஆள் மட்டும் சிலோ வந்தா ஆத்திரம் வரும் இல்லையா, இப்படி ஏதோ கழிச்சு வந்தாங்க. குழந்தையை பெற்றதுதான் தாமதம். அங்கு இருந்தது ரஹ்மத்துல் ஆலமீன் அல்லவா, என் காருணிய நபி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்ததுதான் தாமதம். தொட்டதெல்லாம் பொன்னாக மாறிய வரலாற்றை நாம் காணவில்லையா? ஹலிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹ்வை தொட்டவுடன் பால்கள் சுரக்கத் தொடங்கிறது. ஒட்டகத்தை பேத்து பார்க்கிறார்கள், பாலே இல்லாத மடிகள் காய்ந்த நிலையில் இருந்த அந்த ஒட்டகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த பரக்கத்தினால் பால் மடி நிறைந்திருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டு செல்கின்ற தருணத்தில் மற்ற பெண்களாம் வந்தக்குள்ள சொன்னாங்க, இவ்வளவு சிலோ பாருங்க என்று. போன ஆட்களை எல்லாம் முந்தி அடித்துக் கொண்டு போகிறது. அந்த கழுதை முந்தி அடித்துக் கொண்டு செல்கிறது. அப்ப கேட்கிறாங்க அந்த பெண்மணிகள், ஹலிமா இது நீங்க வரக்குள்ள வந்த அந்த கழுதை தானா, இவ்வளவு வேகமா போறீங்களே? ஆமாம், இது நான் வரக்குள்ள வந்த அந்த கழுதை தான் என்று அவர்கள் சொல்லி கொண்டு தருணத்திலே வீட்டுக்கு கொண்டு வைத்தார்கள். பட்டினி பசியில் கடந்த தருணம். ஆடுகள் எல்லாம் மேய செல்கிறது. பஞ்ச காலம், எல்லாருடைய ஆடும் மேய்ந்து விட்டு அந்த நேரத்திலே வீடு திரும்புகிறது. மடியெல்லாம் காய்ந்த நிலைமையில் இருக்கும். ஆனால் ஹலிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுகளின் அந்த ஆடுகள் வருகின்ற போது மடிகள் எல்லாம் பாலினால் நிரப்பமாக இருக்கும். ஆச்சரியப்பட்டு போனார்கள். எந்த அளவுக்கு என்றால் அந்தைய காலத்தில் வந்த பெண்கள் சொல்லுவார்கள், இதோ ஹலீமாவுடைய ஆட்டிடையன் எங்கு இந்த ஆடுகளை மேய்க்கிறாரோ அங்கு கொண்டு விட்டு மேயுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு பரக்கத்து பொருந்தியதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தை ஹலிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனுபவித்த அந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். 2 வருடங்கள் தவணை முடிகிறது. கண்மணி ரசூலுல்லாஹ்வை கொடுக்க விருப்பம் இல்லை. இவ்வளவு பரக்கத்து பொருந்திய இவ்வளவு அற்புதங்களை கொண்டு வந்த அந்த ரசூலை எப்படி கொடுப்பார்கள்? அந்த கண்மணியை தொட்டதன் பின்பு பார்த்ததன் எவ்வாறு கொடுக்க மனம் வரும்? கஸ்தூரி மணங்கமலும் எம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கத்தான் வேணும். 2 வருஷம் முடிஞ்சே ஆமீனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிட்ட கொண்டு போறாங்க. சொல்றாங்க, இந்த பிள்ளை எங்கள்கிட்ட தாங்க, இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நாங்க வளர்த்து இந்த பிள்ளை ஒரு திரகாத்திரமான இங்க நீங்க வச்சிருங்கடா, இந்த நகரத்தில் இருக்கிற நோய்கள் இந்த குழந்தையை தொற்றுவிடும், என்னிடமே தந்து விடுங்கள், நான் பாதுகாத்துக் கொள்கிறேன், இன்னும் ஒரு வளர்ச்சி அடையும் வரை என்னிடத்தில் ஒப்படையுங்கள் என்று கெஞ்சி கூத்தாடுகிறார்கள். ஆமீனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் செய்ய முடியாத ஒன்றுமே செஞ்சு கொள்ள இயலாத காரணத்தினால் ஹலிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் அவ்வளோ கெஞ்சுவல் ஹலிமா ரலியல்லாஹு தஆலா கொடுத்து அனுப்பிட்டார்கள். இவ்வாறு மாபெரும் ரஹமத்தாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அரக்கினான். அது மாத்திரமல்ல, பரக்கத் என்றால் அப்படி பரக்கத். ஹலிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், எத்தனையோ வரலாற்று செய்திகளை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. என் அருமைக்குரிய பெருமக்களே, இவ்வாறான சிறப்பு மிக்க அந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பிவித்து அல்லாஹ் இந்த உலகுக்கு அவதரித்த தினத்தை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் ஒவ்வொன்றாக கட்டாயம் படிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அது நம்ம ஒவ்வொருவரும் அந்த மன்னருடைய ஆட்சி இது தெரியும், இது ஆட்சி தெரியும், அங்கு யார் ஆட்சி செய்தது, இலங்கை ஆட்சி, அதெல்லாம் தெரியும். ஆனா கண்மணி ரசூலுல்லாஹ்வோட பிறப்பு எப்படின்னு கேட்டா தெரியாது. இவ்வாறா நிலைமை ஏற்படுமாக இருந்தால் எமக்கு பெரும் கை சேதம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய முன்மாதிரியாக இருக்கிறார்கள். என் அருமைக்குரிய பெருமக்களே, அந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் அல்லாஹ், இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தின் பொருட்டினாலும் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நிரப்பமாக்கி தந்தலுக்கு அளிப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.